நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 4ஆம் தேதி அனுஷ் என்ற ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது. போடப்பட்டு மறுநாள் அந்த குழந்தைக்கான உடல்நலை குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்பட்டதன் காரணமாக திரும்பவும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். என் குழந்தை ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும், எங்கள் ஆம்புலன்ஸை அனுப்பி புதுச்சேரிக்கு அனுப்பிவிடுங்க என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் கோரிக்கையை அங்கிருந்த நர்ஸு சரியான முறையில் அவங்களுக்கு உதவி செய்யாமல், குழந்தை நல்லா இருக்கின்றது, நீங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டிருக்கின்றார். வீட்டுக்கு போன 10 நிமிஷத்தில் அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கின்றது. ஒரு ஆம்புலன்ஸும் டிரைவர் கொடுத்து அனுப்பியிருந்தால், மேல் சிகிச்சை அனுப்பியிருந்தால், ஒருவேளை அந்த குழந்தை பிழைத்திருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த மருத்துவமனை பொறுத்தளவிற்கு டாக்டர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது என்று அங்கே ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். 11 மணிக்கு பிறகு டாக்டர்ஸே இல்லை என்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இல்லை என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்று எங்களுடைய தேசிய மன்றத்தினுடைய தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கொடுத்து, உடனடியாக அந்த குடும்பத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு உரிய ஆறுதலையும் உரிய நீதியும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அன்றைய தினமே அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் சென்று அனைத்தையும் விசாரித்து கேட்டறிந்தோம். அந்த குடும்பம் மிகவும் பாதிப்படைந்து இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட போல் அந்த குடும்பங்கள் இருக்கின்றது. அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிகழ்வு போல் வேறு எந்த குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடாது. இந்த பாதிப்பு ஏற்பட்ட இந்த குடும்பத்திற்கு தேசிய மன்றம் எப்படி துணை நிற்கின்றதோ அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், இந்த புதுச்சேரி மாநிலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னுடைய தேசிய மன்றம் உறுதுணையாக இருக்கும் என்ற இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். நிரந்தர மருத்துவரை அங்கே போட வேண்டும். ஆம்புலன்ஸ் வசதியுடன் டிரைவருடன் கூடிய ஆம்புலன்ஸ் வசதி 24 இருக்க வேண்டும் என்று இன்றைய தினம் ஒரு மனுவை டிஎம்எஸ் அவரோட டைரக்டர் அவரோட கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் பரிசீலனை செய்திருக்கின்றார். காலையில் அங்கே டிடிபிஹெச் அனுப்பி உரிய விசாரணை செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த விசாரணை அடிப்படையில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த நிர்வாகத்தில் இருந்த அங்கே யாரெல்லாம் டியூட்டியில் இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கொடுத்திருக்கின்றால், விசாரணை உண்மையிலே அவர்கள் தவறு செய்தால் அவரை டெர்மினேட் செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று இயக்குநர்கள் வாக்குறுதி கொடுத்தால் அவர்களுடைய வாக்குறுதியை கேட்டு இந்த மனு கொடுத்து அமைதியான முறையில் இன்றைக்கு நாங்கள் வெளியில் வந்திருக்கின்றோம்.